ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பெரிய திருமொழி 2ஆம் பத்து 5ஆம் திருமொழி. இது கடல் மல்லை தலசயனத்து எம்பெருமான் மீதுமான பாசுரம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாராயது உண்டுமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிபாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்புசித்த போரேற்றினை புனர்மருதம் இரணடந்த பொற்குன்றினை காரானை கிடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே கடல் மல்லை தலசயனத்தே. இந்த இடத்துக்கு இந்த பேர் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெருமானுடைய பக்தன் கேள்விப்பட்டான் பெருமாள் கடலில் பாம்பில் சயனித்து கொண்டிருக்கிறார்னு. அவன் கடலுக்கு பக்கத்தில் போனான். இந்த கடல் ஜலத்தை எல்லாம் வாரி வாரி இறைச்சா கடல் வற்றி போய் பெருமாள் கடற்கரைக்கு வந்து சேர்ந்துருவார். அப்போ பெருமாளை செவிக்கலான்னு அவன் தண்ணி இறைச்சிகிட்டே இருந்தான். இது நடக்கக்கூடிய காரியமா? பெருமாள் பார்த்தார், அடடா இப்படி ஒரு பக்தனா, அவனுக்கு நாம் சேவை தர வேண்டும்னு அந்த கடற்கரையில் படுத்துன்னுட்டார். தலசயனம் ஸ்தலம்னா அந்த இடம். அதாவது அந்த பக்தன் இருந்த அந்த இடத்துக்கே பள்ளி கொண்டு அவனுக்கு காட்சி கொடுத்தார். அதனால தான் இதற்கு தலசயனம்ங்கிற கடல் மல்லை தலசயனம். இந்த பேக்ரவுண்டில் பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அப்படின்னு அர்த்தம் அதிகம் சொல்ல தேவை இருக்காது. பாராயது உண்டுமிழ்ந்த பவளத்தூணை நிதியினை பவளத்தூணை நெருமையால் நினையறின்றார் அப்படின்னு திருக்குந்தான ஆரம்பிக்கும். பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட பரி குதிரையின் வாய்கின்ற எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்புசித்த போரேற்றினை. போரானைன்னு குவலையா பீடத்தை சொல்கிறார். புனர் மருதம் கிரணடந்த பொற்குன்றினை 2 மருத மரங்கள் வேறறுத்து கீழே விழும்படியாக இருந்த பொற்குன்றினை புது வார்த்தையை சொல்கிறார். அதுக்கப்புறம் காரானை கொம்புசித்த கற்பகத்தை காரானை கருமையான யானை, இது கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த இந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. படிக்க முடியும்னு நினைக்கிறேன் நமக்கு. பாராயது உண்டுமிழ்ந்த பவளத்தூணை படுகடலில் அமுதத்தை பரிவாய் கீண்ட சீரானை எம்மானை தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பினை போரானை கொம்பொசித்த போரேற்றினை புனர்மருதம் கிரணடந்த பொற்குன்றினை காரானை இடர்கடிந்த கற்பகத்தை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. அடுத்த பாசனம் பழமா. பூண்டு அவத்தம் பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு பொய்ஞூலை மெய்ஞூல் என்றும் பூதிவாண்டு அவத்தம் போகாதே வம்பின் கெந்தை என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தை இருக்கும். அது நீழ்தவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்றவூர் நிலத்தொத்தை தொத்தாறு சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே. அவத்தம் பூண்டு, அபத்தம்னு சொல்கிறோம் பாருங்க, அதான் அவத்தம், ஒரு பிரயோஜனம் இல்லாத விஷயம். அவத்தியம் அப்படிங்கிற தமிழ் சம்ஸ்கிருத வார்த்தை, அது அவத்தம். அவத்தம் பூண்டு, அது ஒதுக்கப்பட வேண்டியத்தை பூண்டு
அது வேறு சமயத்தில் சேர்ந்து அதில் ஆசைப்பட்டு பிறர்க்கு அடைந்து தொண்டுபட்டு தொண்டுபட்டு அவர்களுக்கு அடிமை செய்து பொய்யூலை மெய்யூல் என்றும் போதி பொய்யான வேதத்தை மெய்யான வேதம் என்று ஓதி மாண்டு அவர்கள் அங்கே மாறுன்னு அர்த்தம் வருது உங்களுக்கு. அவத்தம் போகாதே, இந்த தவறான வழியில் போகக்கூடாத வழியில் போகாது வம்மின். இங்கே வாருங்க. எந்தை என் வணங்கப்படுவானை அர்த்தமாகுது. கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தைன்னு எழுதியிருப்பார். கணங்கள் ஏத்தும் நீண்டவத்தை தவத்தின் பயனாக இருப்பவன் நீண்டவத்தை கருமுகிலை எம்பான் தன்னை எல்லாம் அர்த்தம் புரியுது உங்களுக்கு. நின்ற ஊர் நித்திலத்தை அப்படின்னா திருநின்ற ஊரில் இருக்கும் முத்தால் செய்யப்பட்ட மலை முத்தைன்னு புரிஞ்சுக்கலாம். நின்ற ஊர் நித்திலத்தை எங்கடா திடீர்னு திருநின்ற ஊர் வந்துருத்தேன்னு உங்களுக்கு தோணலாம். இவர் திருமங்கை ஆழ்வார் வரிசையாக அது கோர்வையாக கோத்துன்னு வர திருவள்ளூர்லேருந்து வரார். திருநின்ற ஊர் பெருமாள்கிட்ட போகிறார். அந்த பெருமாள்கிட்ட போனால் பெருமாளும் தாயாரும் ஏகாந்தத்தில் இனிமையாக இருக்கிறார்கள். இப்போது மங்களாசாசனம் செய்வது பெருமானுக்கு ஒரு பிடிக்காத விஷயமாக இருக்குமோன்னு பயந்து போயிட்டு அங்கே திருநின்ற ஊரில் நின்று அந்த ஊரில் இருந்து ஒரு மங்களாசாசனம் பண்ணாமல் அப்படியே அதுக்கப்புறம் அவர் திருவல்லிக்கேணிக்கு போய் அதுக்கப்புறம் திருநீர்மலைக்கு போய் இங்கே வந்திருக்கார். இந்த சமயத்தில் அவருக்கு ஞாபகம் வந்தது. அதனால் நின்ற ஊர் நித்திலத்தை தொத்தாறு சோலை, தொத்தார்னா ரொம்ப நெருக்கமான இருக்கிற சோலைகளுடைய காண்டவத்தை முன்னாடி படிச்சிருக்கோம். காண்டவம் என்கிற அந்த காட்டை கனல் எரிவாய் பெய்வித்தானை அர்த்தமாவது. இது கிருஷ்ணாவதாரத்தில் அந்த காண்டவம் என்கிற அந்த வனத்தை அழித்தது இந்த பிரஸ்தம் கட்டுவதற்காக. இப்போ புரிஞ்சுக்கோங்க. பெய்வித்தான் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே அர்த்தமாக நினைக்கிறேன். பாசனம் முடிச்சலாமா? இந்த அபத்தம்ங்கிற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. பூண்டு அபத்தம் பிறருக்கு அடைந்து தொண்டுபட்டு பொய்ஞூலை மெய்ஞூல் என்றும் போதிமாண்டு அவத்தம் போகாதே வம்மின் எந்தை என் வணங்கப்படுவானை கணங்கள் ஏத்தும் நீழ்தவத்தை கருமுகிலை எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலத்தொத்தைன்னு கூட வார்த்தை இருக்குது. தொத்தாறு சோலை காண்டவத்தை கனல் எரிவாய் பெய்வித்தானை கண்டது நான் கடல் மல்லை தலசயனத்தே உடம்பு உருவில் ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகு உய்ய நின்றானை அன்று பேச்சு விடம் பருகு வித்தகனை கன்று மேய்த்து விளையாட வல்லானை வரைமே காணில் தடம் பருகு கருமுகிலை தஞ்சை கோவில் தவநெறிக்கு ஓர் பெருநெறியை தஞ்சை கோவில் தவநெறிக்கு ஓர் பெருநெறியை வையங்காக்கும் கடும்பரி மேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன் பொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே உடம்பு உருவில் ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகு உய்ய நின்றானை. உலகு உய்ய அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உலகம் இந்த உலகம் உஜ்ஜீவதற்காக படைத்தல், காத்தல், அழித்தல் அந்த 3 காரியங்களும் செய்கின்ற உடம்புருவில் ஒன்றாய் 3 பேரமாக இருந்தார். ஆனால் எல்லோருக்கும் அந்தராத்மாவாக இருந்தான். ஸோ படைத்தல் செய்கின்ற பிரம்மன்,
காத்தல் செய்கின்ற விஷ்ணு, அழித்தல் செய்கின்ற சிவன் அப்படின்னு உடம்புருவில் மூன்றாய் இருந்தாலும் ஒன்றாய் அப்படின்னா எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்தான். மூர்த்தி வேறாய் அவன் பார்க்குறதுக்கு 3 மூர்த்திகளாக காட்சி அளித்தான். அதான் அப்படி மூன்றாய் நின்றானை அர்த்தமாகிறது உங்களுக்கு. உலகு உய்ய உடம்புருவில் 3 ஒன்றாய் மூர்த்தி வேறாய் நின்றானை. அன்று கிருஷ்ணாவதாரத்தில் பேச்சு விடம் பருகு வித்தகனை, பேச்சியிடம் விடம் பருகு விஷப்பால் பருகின அந்த வித்தகனை, கன்று மேய்த்து விளையாட வல்லானை. சாதாரணமாக ஆடு மேய்ச்சி யாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட போகிறதில்ல. ஆனால் இவன் கன்று மேய்ச்சி விளையாட வல்லானை, அதில் ஒரு பெரிய திறமை உண்டு. கன்று மேய்த்தி நுகர்ந்த காடாய் என்னும் கன்றுகளை மேய்த்து மிகவும் உகப்பானாம் பெருமான். சாதாரணமாக பசுமை பெரியவாச்சன் பிள்ளை அர்த்தம் எழுதுகிற போது பசுக்களை மேய்த்து உகக்கும், கன்று மேய்த்து இனிது உகக்கும் அப்படின்னு சொல்வார். அதனால் அப்படி வல்லானை. வரை மீக்கானில் தடம்பருகு கருபுகிலை. இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. வரைன்னா மலை, வரைமீகானில் மலை மேலே இருக்கிற காட்டில், தடம்பருகு அங்கே ஒரு தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு ஒரு தடம் இருக்குது, ஒரு நீர்நிலை இருக்குது. அதில் பருகு கருபுகினை, அதே தீர்த்தம் சாப்பிடுவானா கண்ணன். கருமுகல்ங்கிற இங்கே கண்ணனை தான் சொல்கிறேன். எதுக்கும் சார் அங்கே போய் தீர்த்தம் சாப்பிட்ணும். இந்த கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் எப்படி தண்ணி குடிக்கிறதுன்னு தெரியாது. அதை காண்பிப்பதற்காக இவனும் கண்ணுக்குட்டி போல அந்த தடத்தில் அந்த நீர்நிலையில் தண்ணீர் பருகி காண்பிப்பான. அதைத்தான் வரைமே காணில் தடம்பருகு கருபுகிலை. தஞ்சை கோவில், தஞ்சமாமணி கோவிலில் இருக்கிற தவநெறிக்கு ஓர் பெருநெறியை. தவநெறிக்கு ஓர் பெருநெறியை. தவம்னு பலவிதமாக தவம் செய்யலாம். ஆனால் அதில் உயர்ந்த தவமாக இருப்பது இந்த பெருமானை அனுஷ்டிப்பது தான் அந்த பெருநெறியை. வையம் காக்கும் கடும்பரிமேல் கல்கி அவதாரத்தை சொல்கிறார். இந்த உலகத்தை காக்க வருகின்ற கடும்பரி, வேகமாக இருக்கிற பரிமேல், குதிரை மேல் இருக்கிற கற்கியை நான் கண்டு கொண்டேன். கடிபொழில் சொல் வாசனை மிகுந்த பொழில்கள் சூழ்ந்த கடல் மல்லை தலசயனத்தே. படிக்கலாமா? உடம்புருவில் 3 ஒன்றாய் மூர்த்தி வேறாய் உலகுய நின்றானை. அன்று பேச்சு விடம் பருகு வித்தகனை, கன்று மேய்த்து விளையாட வல்லானை. வரைமீ காடில் தடம்பரகு கருபுகிலை. தஞ்சை கோவில் தவநெறிக்கு ஓர் பெருநெறியை. வையங்காக்கும் கடும்பரிமேல் கற்கியை நான் கண்டு கொண்டேன். கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பேய்த்தாயை முலை உண்ட பிள்ளை தன்னை பிணை மறுப்பில் கருங்களிற்றை. பிணைபார் நோக்கின் ஆய்த்தாயர் தயிர் வெண்ணை அமர்ந்த கோவை. அந்தணர்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை. குடமாடு கூத்தன் தன்னை கோகுலங்கள் தளராவல் குன்றமேந்தி காத்தானை. எம்பானை கண்டு கொண்டேன். கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பேய்த்தாயை முலையுண்ட பிள்ளையை. அர்த்தமானது. பிணை மறுப்பில் கருங்களிற்றை. இப்போ புரிஞ்சுக்கலாம். உரலில் கட்டுப்பட்ட இந்த கருங்களிற்றை. பிணைமார் நோக்கின்
ஆய்த்தாயர் தயிர் வெண்ணெய் அமர்ந்த கோவை. இந்த பிணைமான் பின்ன வேற ஒன்றும் இல்லை, மான் கும்பல், மானுடைய ஒரு கோஷ்டி. அதில் அவர்களுடைய கண்ணெல்லாம் மானுடைய கண் எப்படி இருக்குமோ அப்படியா மானோக்கிகளான ஆய்த்தாயர் ஆயர்கள் தயிர் வெண்ணெய் அமர்ந்த கோவை. அந்த தயிர் வெண்ணெயை திருடி சாப்பிடுவதில் திருப்தி அடைந்த கோவைன ராஜாவே சொல்ல. அந்தணர்தம் அமுதத்தை அர்த்தமானது, அந்தணர்களுக்கு அமுதம் போன்றவனை. குறவை முன்னே கோத்தானை. முன்னே குறவை கோத்தானை. குறவை கோத்தல்னு அர்த்தமானது உங்களுக்கு. குறவை ஆட்டத்தில் அந்த ஆயர் சிறுமிகளோடு இவன் சேர்ந்து வடமாடு. குடமாடு கூத்தன் தன்னை. கரெக்டாக. கோகுலங்கள் தளராமல் குன்றமேந்தி காத்தானை. இந்த கோகுலம் வருத்தப்படாமல் இருப்பதற்காக கோவர்தனகிரியை நிறுத்தி அதை பிடித்து அவர்களை காத்தானை. எவ்வானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. படிக்கலாம்னு நினைக்கிறேன். பேய்த்தாயை முலையுண்ட பிள்ளை தன்னை பிணை மறுப்பில் பெருங்களிற்றை பிணைமான் நோக்கின் ஆய்த்தாயர் தயிர் வெண்ணை அமர்ந்த கோவை. அந்தணர்தம் அமுதத்தை குறவை முன்னே கோத்தானை. குடமாடு கூத்தந்தன்னை கோகுலங்கள் தளராமல் குன்றமேந்தி காத்தானை. எம்பானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாய்ந்தானை திரிசகடம் பாரி வீழ பாலகனாய் ஆல் இலையில் பள்ளி இன்பம் கேய்ந்தானை. இளங்கொழி சேரு மணிக்குன்று அன்ன ஈரிரண்டு மால்வரை தோள் எம்பான் தன்னை தோய்ந்தானை. நிலமகள் தோள் தூதிற்குச் சென்று அப்பொய்யரை வாயகப் பெய்த மல்லர் மங்க காய்த்தானை. எம்மானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பாரி வீழ உடைந்து விழும்படியாக பாரி வீழ திரிசகடம் பாய்ந்தானை. சகடாசுரனை அழித்தானே, அவன் மேல் உதைத்தானேங்கிறத எப்படி இருக்கிற. பாய்ந்தானை திரிசகடம் பாரி வீழ. பாரினா அது சிதறுண்டு போகும்படியாக விழுந்தான். பாலகனாய் ஆல் இலையில் பள்ளி இன்பம் கேய்ந்தானை. ஆலிலையில் பள்ளி கொண்டு அதை அனுபவித்தவனை. இலங்கு ஒலி சேர் மணிக்குன்று என்ற ஒளி வீசுகின்ற ஒரு மணிக்குன்று போல இருக்கிறான். விலங்கு ஒளி சேர பிரகாசிக்கின்ற இலங்கு ஒளி சேர் மணிக்குன்று அன்ன. மணிக்குன்று போன்ற ஈரிரண்டு மால்வரை தோள் எம்பார் தன்னை. ஈரிரண்டு 4 மலைகளை போன்ற தோள்களை உடைய அந்த பெருமானை. தோய்ந்தானை நிலவகள் தோள் தோய்ந்தானை. பூமி பிராட்டியின் கணவனை. தூதிற்குச் சென்று அப்பொய்யரை வாய்ப்புகப் பெய்த மல்லர் மங்க காய்த்தானை. பாண்டவர்களுக்காக தூது சென்றான். அந்த இடத்துல என்ன, கண்ணன் உட்கார்ந்த அந்த நாற்காலி கீழே சிம்மாசனத்துக்கு கீழே ஒரு அறை, அதில் கண்ணன் விழப்போகிறான். அங்கே மல்லர்கள் கண்ணனை அழிக்கப் போகிறார்கள். அப்படியாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்தான் துரியோதனன். ஆனால் உண்மையான பொய்யரை வாய்ப்புகப் பெய்த மல்லர் மங்க காய்த்தானை. கண்ணன் கீழே விழுந்துதான், ஆனால் உருவத்தை பெரிதாக்கி கொண்டான். கீழே ஒளிந்து கொண்டிருந்த மல்லர்களையும் அழித்தான். அதுதான் இந்த தூதிற்கு சென்று
அப்பொய்யரை வாய்ப்புகப் பெய்த மல்லர் காய்த்தானை எம்மானைக் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. அர்த்தமாயிடுது. பாசனம் பிடிக்கலாமா? பாய்ந்தானை பாய்ந்தானை திரிசகடம் பாரி வீழ பாலகனாய் ஆலிலையில் பள்ளி இன்பம் கேய்ந்தானை இளங்கொலிசேர் மணிக்குன்றுவன ஈரிரண்டு மால்வரை தோள் எம்பான் தன்னை தோய்ந்தானை நிலமகள் தூண் தூதிற் சென்று அப்பொய்யரை வாய்ப்புகப் பெய்த மல்லர் மங்க காய்ந்தானை. தப்பாக இருக்குங்க, காய்த்தானை இல்லை, காய்ந்தானை அம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. இப்போ கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிளர் பொரிய மரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிறு கீர இடந்தானை வளை மறுப்பின் கேரபாகி பெருநிலனும் பெருவிசும்பும் ஈதா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பணங்கள் மேவி தடங்கடலுள் கிடந்தானை. மேவி ஆசையோட படங்கள் இருக்கின்ற அந்த பாம்பனையில் பெரிய கடலில் கிடந்தான். கிளர் பொரிய மரிதிரிய அதனின் பின்னே படர்ந்தானே. கிளர் பொரிய அப்படின்னா புள்ளிமான், பிரகாசிக்கின்ற புள்ளிகள் விட மரின்னா மான். கிளர் பொரிய மரி திரிய மாரிச்சமான சொல்கிறார். அவன் வந்தான் சீதை கேட்டால் எனக்கு மான் வேணும்னு. அதனால் கிளர் பொரிய மரி திரிய அந்த மான் முன்னால் போக அதனின் பின்னே படர்ந்தானே. அதன் பின்னே தொடர்ந்து சென்று அதனை அழிச்சுட்டான். அது வேறு விஷயம். அப்புறம் படுமதத்த களிற்றின் கொம்பு பறித்தானை. படுமதத்தை ரொம்ப மதத்தோட ரொம்ப கோபத்தோடு வந்த குலையா பீடத்தினுடைய கொம்பு பறித்தானை அர்த்தமாக இருக்குது. களிற்றின்னு அர்த்தம் புரியுது. அப்புறம் பார்கிடத்தை எயிறு கீர கிடந்தானை வளைமறுப்பின் ஏனமாகி. வளைமறுப்புன்னா பெரிய கொம்புகளை உடைய வராகமாகி பாரிடத்தை இந்த பூமியை எயிறு கீர தன்னுடைய பல்லால் கிடந்தானை வெளிக்கொணர்ந்தானைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுவாங்க. பாரிடத்தை எயிறு கீர கிடந்தானை வளைமறுப்பின் ஏனமாகி. அதுக்கு பெருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை. ஸ்ரீவிக்கிரமாவதாரத்தை சொல்கிறார். அவன் அவ்வளவு பெரியவனாகி போய்விட்டான். அதில் பெருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் போராது. இவனுடைய அளவில் அது வரல, அதான் எய்தா வண்ணம் போரல. எதுவும் பெருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் இவனுடைய திருவடி கீழே அதெல்லாம் தாண்டி கடந்தானை. கற்பனை பண்ணிக்க முடியாது. பெருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. படிக்கலாம் நினைக்கிறேன். கிடந்தானை தடங்கடலுள் பணங்கள் மேவி கிளர்பு புரிய மரி திரிய அதனின் பின்னே படர்ந்தானை படுமதத்த களிற்றின் கொம்பு பறித்தானை பாரிடத்தை எயிறு கீர இடந்தானை வளை மறுப்பின் கேனபாகி பெருநிலனும் பெருவிசும்பும் எய்தா வண்ணம் கடந்தானை அப்படின்னு திருவிக்கிரம அவதாரத்தை சொல்ல ஞாபகம் வச்சுக்கோ. எம்மானை கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ்
கடல் மல்லை தலசயனத்தே. அடுத்து பார்ப்போம். பேணாத வலியரக்கர் மெலிய அன்று பெருவரை தோள் இராதெரித்து அன்று அவுரர்கோனை பூணாகம் பிளவெடுத்த போர் வல்தானை பொரு கடலுள் துயிலமர்ந்த புள்ளூர்தியை ஊனாக பேய்முலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுபார் புள்ளத்தே உரைகின்றானை காணாது திரிதருவேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பேணாத வலியரக்கர் மெலிய அன்று பொறுவரை தோள் இர நெறித்து அப்படின்னு பேணாதன்னா இவனை பேணாத, இவனை ஏற்றுக்கொள்ளாத வலியரக்கர் அவர்கள் மெலிய அவர்கள் அழியும்படியாக அன்று பெருவரை தோள் இர நெறித்து அவர்களுடைய மலை போன்ற தூண்களெல்லாம் முறியும்படியாக அப்படின்னு அன்று அவுணர் கோடை பூணாகம் பிளவெடுத்த போர் வல்லானை. அவுணர்கோன்னு இரணியனை சொல்கிறார். அவருடைய பூணாகம் அப்படின்னா ஆபரணங்கள் அணிந்த மார்பு பிளவெடுத்த போர் வல்லானை புருகடலுள் துயிலமர்ந்த புள்ளேந்தி. புருகடல் அப்படின்னா அலைகள் எப்பயுமே சண்டை போட்டுருக்கு தான். புரிதல்னால் சண்டை போடுது, அதனால் எப்பயுமே ஒரு ஆரவாரம் இருக்கும். அதனால் புருகடலுள் துயிலமர்ந்த அர்த்தமாக இருக்குது புள்ளூர்தி. கருடனை வாகனமாக கொண்டவன் புல்லுன்னு கருடன் சொல்கிறேன். ஊனாக பேய்முலை நஞ்சு உண்டான் தன்னை. பேயினுடைய நஞ்சு தடவிய முலையை ஊனாக கொண்டான் அப்படின்னு அர்த்தம் பண்ணுவோம். இது பூதனையை சொல்கிறேன். ஊனாக பேய்முலை நஞ்சு உண்டான் தன்னை உள்ளுபார் உள்ளத்தே உரைகின்றானை. யார் நினைக்கிறாளோ அவன் மனசில் இருக்கின்றவனை காணாது திரிதருவேன். இவர் தேடினாராம், பார்க்க முடியலேன்னு அங்கங்கே போய் தேடி பார்த்தார். திரிதருவேன் ஆனால் கண்டுட்டார். கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. அர்த்தமாக நினைக்கிறேன். பசனம் படிக்கலாமா? பேணாத வலியரக்கர் மெலிய அன்று பருவரை தோள் இர நெறித்து அன்று அவுணர் கோனை பூணாகம் பிளவெடுத்த போர் வல்லோனை பொரு கடலுள் துயிலமர்ந்த புள்ளூர்தியை ஊனாக பேய்முலை நஞ்சுண்டான் தன்னை உள்ளுவார் உள்ளத்தே உரைகின்றானை காணாது திரிதருவேன் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. இந்த கடல் மல்லைன்னு நான் கடன் மல்லைன்னு கூட சொல்லலாம். இது சந்தியில் ஏற்படுது விஷயம். இப்போ அடுத்த வசனமாமா. பெண்ணாகியின் அமுதம் வஞ்சித்தானை. அப்படியா இருக்குது. பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறையிற்று அன்று அடல் அறியாய் பெருகிறானை கொணர்ந்த வார்புனல் சூழ். தன்னார்ந்த கணுதில் தன்னார்ந்த வார்புனல் சூழ் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை பணங்கள் மேவி எண்ணானை செண்ணானை எண்ணிறந்த புகழினானை இளங்கொலி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்டானை கண்ணாரக் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை. மோகினி அவதாரம் கெடுத்து அமுதத்தை தேவர்களுக்கு மற்றும் அளித்து அசுரர்களுக்கு கிடைக்காமல் வஞ்சித்தான். அதை அப்படி வெளியிட்டார். பெண்ணாகி இன்னமுதம் வஞ்சித்தானை பிறையிற்று அன்று அடல் அறியாய் பெருகினானை. வேறொன்றும் இல்லை, நரசிம்மாவதாரத்தை சொல்கிறேன். பிறை போன்ற பற்கள் இருக்குது. அடல் அறியாய்
வலிமை மிக்க சிம்மமாய் பெருகினானை. அவன் தூணை தட்ட தூணிலேருந்து திடீர்னு வந்துட்டதுனால பெருகினான்னு எழுத. பெருகினானை தன்னார்ந்த மார்புனல் சூழ் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை. திருமையமலையில் திருமையம்னு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த திவ்ய தேசத்தின் கிடந்திருக்கிற பள்ளி கொண்டிருக்கிற பெருமானை. பணங்கள் மேவி கிடந்தானை. அப்படின்னா பணங்கள் மேவின்னு என்ன? இது மாதிரி படங்கள் இருக்கிற பாம்பு அரவணையில் பள்ளி கொண்டிருக்கின்றானை. எண்டானை. எண்ணானைன்னு இதில் விசேஷமாக அர்த்தம் பண்ணியிருக்கேன். நல்ல யோகிகளுடைய எண்ணத்தில் எப்பொழுதும் இருப்பவனை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பக்தர்களுடைய எண்ணத்தில் இருப்பவனை அப்படின்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம். எண்டானை எண் நிறந்த புகழினானை. எண்ண முடியாத புகழை உடையவன் அப்படின்றது. அசங்கேயோ அசங்கேயா அப்படின்னு ஒரு திருநாமம் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில். அசங்கேயனா எண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு எண்ண முடியாத புகழினானைன்னு ஒரு சேர்த்துட்டார். இளங்கொலி சேர் அரவிந்தம் போன்று நீன்ற கண்ணானை. இளங்கொலி சொன்னால் பிரகாசிக்கின்ற தேஜஸாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. அரவிந்தம் போன்று நீன்ற கண்டானை சாதாரண அர்த்தம் தாமரை கண்ணானை. சொல்லணும் புண்டரீகாட்சனை. கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன். பெண்ணாகி என் அமுதம் வஞ்சித்தானை பிறை ஏற்று அன்று அடல் நரியாய் பெருகினானை. தன்னார்ந்த வார்புனல் சூழ் மெய்யமென்னும் தடவரை மேல் கிடந்தானை. பணங்கள் மேவி எண்டானை எண் நிறந்த புகழினானை. இளங்கொலி சேர் அரவிந்தம் போன்று நீண்ட கண்டானை. கண்ணார கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. தொண்டாயர்தாம் பரவும் அடியிரானை படி கடந்த தாளாளர்க்கு ஆளாயுய்தல் விண்டானை. தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்கு உண்ண வலங்கை வாய் சரங்களாண்டு. பண்டாய வேதங்கள் 4 5 வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறும் கண்டானை. தொண்டனேன் கண்டு கொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. தொண்டாயத்தாம் பரவும் அடியிரானை அப்படின்னா தொண்டர்களால் போற்றப்படுகின்ற தாரை போன்ற திருவடிகளை உடையவனை. படி கடந்த தாளாளர்க்கு. படினா இந்த உலகத்தை அளந்த தாளாளர்க்கு அப்படிப்பட்ட திருவிக்கிரமனுக்கு இல்லை அந்த பெருமானுக்கு ஆளாய் ஊய்தல் விண்டானை. அவனுக்கு நாம் அடிமைப்பட்டிருக்க வேண்டும். ஆளாய் ஊய்தல் விண்டானை. தென்னிலங்கை அரக்கர் வேந்தை. நம்ம ஆளாய் ஊய்தல் அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் இல்லாத விண்டானைன்னா அந்த எண்ணம் இல்லை இருக்குது. அந்த எண்ணம் அவருக்கு இல்லை. யார்? தென்னிலங்கை அரக்கர் வேந்தை. அதாவது பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணமில்லாத தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்கு விலங்குன்னா விலங்குகள் சாப்பிடும்படியாக அவனை அழித்தானேன்னு அர்த்தம். இப்படி விலங்குண்ண வலங்கை வாய் சரங்கள் கொண்டு விலங்குண்ண தன்னுடைய அம்பினால் அவனுடைய அந்த தென்னிலங்கை அரக்கர்கோனுடைய உடலை விலங்குகள் உண்ணும்படியாக செய்தானேன்னு புரிஞ்சுக்கோங்க. வலங்கை வாய் சரங்களாண்டு விலங்கு உண்ண அப்படி. அப்புறம் பண்டாய வேதங்கள் 4. பண்டாயம் ரொம்ப சனாதனமான 4 வேதங்கள் 5 வேள்விகளும் கேள்வியோடு
அங்கமாறும் கண்டானை கேள்வியோடு உபனிஷத்துக்களம் அங்கமாறும் அந்த வேதத்தில் இருக்கிற அங்கங்களாருமாக ஆறும் கண்டானை அவர்களால் எப்பொழுதும் பூஜிக்கப்படுவனை அவைகளால் எப்பொழுதும் பேசப்படுபவனை கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே படிக்கலாம்னு நினைக்கிறேன். தொண்டாயர்த்தாம் பரவும் அடியினாரை படி கடந்த தாளாளர்க்கு ஆளாய் உய்தல் விண்டானை தென்னிலங்கையரக்கருவேந்தை விலங்கு உண்ண வலங்கை வாய் சரங்களாண்டு பண்டாய வேதங்கள் 4 5 வேள்விகளும் கேள்வியோடு அங்கமாறும் கண்டானை தொண்டனேன் கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடல் மல்லை தலசயனத்தே. அடுத்த மாதம் படனாகத்து அணை கிடந்து அன்று அவுணர் கோனை வெகுண்டு மருதிடை போய் பழனவேலி தடவார்ந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயில் அமர்ந்த தலைவன் தன்னை கடமாறும் களிங்களிருவல்லான் வெல்வோர் கலிகன்னி ஒலி செய்த இன்பப் பாடல் திடமாக இவை 5 வல்லார் தீவினையை முதலறிய வல்லார் தாமே. படநாகத்து அணை கிடந்து படம் இருக்கிற இந்த நாகணையில் படுத்து கொண்டிருப்பவன் அன்று அவுணர் கோனை வெகுண்டு பட வெகுண்டு. இந்த அவுணர்கோன் அப்படின்னு ராவணனை சொல்கிறார். அவன் அழியும்படியாக கோபித்து கொண்டு மருதிடை போய் கண்ணனாக இணைந்திருந்த 2 மருத மரங்களின் நடுவே போய் அப்போ பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்து. பழனவேலி அப்படின்னா வயல்கள் சூழ்ந்த நீர்நிலைகள் நிறைந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயிலமர்ந்த தலைவன் தன்னை துயிலமர்ந்த தாமரை கண் தலைவன் தன்னை அப்படின்னு படிக்கணும். துயிலமர்ந்த தாமரை போன்ற கண்களை உடைய தலைவன் தன்னை கடமாறும் களிங்களிருவல்தான். கடமாறும்னா மதநீர் ஒழுகின்ற பெரிய யானைகளையும் வெல்லவல்லான், அதான் அர்த்தம். கடமாறும் கருங்களிருவல்தான் வெல்போர் கலிகன்னி அன்ன போர் செய்கின்ற திருமங்கையாழ்வார் எப்பொழுதும் வெற்றியுடன் திரும்பும் கலிகன்னி ஒலி செய்த இன்பப் பாடல் திடமாக இவை 5 ரொம்ப நம்பிக்கையோட இந்த 5 இந்த 10 பாசுரங்களையும் வல்லார் தீவினையை முதல் அறிய வல்லார் தாமே. அவர்களுடைய தீவினைகளெல்லாம் முதல் அறிய வேரோடு அறுப்பார்கள், அவர்களே அழித்து விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். படிதான் நினைக்கிறேன். படனாகத்தணை கிடந்து அன்று அவுணர் கோனை பட வெகுண்டு மருதிடை போய் பழனவேலி தடமார்ந்த கடல் மல்லை தலசயனத்து தாமரை கண் துயில் அமர்ந்த தலைவன் தன்னை கடமாறும் பெருங்களிருவல்தான் வெல்போர் கலிகன்னி ஒலி செய்த இன்பப் பாடல் திடமாக இவை 5 வல்லார் தீவினையை முதல் அறிய வல்லார் தாமே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.